என் பிள்ளைங்க கிட்டலாம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். 10த்ல மார்க் கம்மியாயிடுச்சு, +2ல மார்க் கம்மியாயிடுச்சு. நெனச்ச கோர்ஸ் எடுக்க முடியல. நெனச்ச டிபார்ட்மெண்ட்ல சேர முடியல. இப்படிலாம் தயவு செஞ்சு வருத்தமே படாதீங்கடா. ஏன் ஏன் வருத்தப்படுறீங்க? கிடைச்ச மார்க் ஓகே தான். இல்ல ஃபெயில் ஆயிட்டோமா, அடுத்தது இன்னொரு ஒரு இதுல வந்து நம்ம எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 1, 2 மாசத்துல வந்து அடுத்தது ஒரு எக்ஸாம் வரும். அதுல எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வருத்தமே படாதீங்க. புரியுதுங்களா? இருக்கிற மார்க்க வச்சு நம்ம எந்த கோர்ஸ் கிடைக்குதோ, எந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு இடம் கிடைக்குதோ, அதுல நம்ம நல்லா படிச்சு நல்லா வந்து நம்மள குரோத் ஆகலாம். படிப்பு ஒண்ணு தான் வாழ்க்கைன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிப்பு மட்டும் தான் வாழ்க்கைலாம் கிடையாது. எவ்வளவோ பேரு படிக்காமலே பெரிய லெவலுக்குலாம் போயிருக்கிறாங்க. திருபாய் அம்பானி எடுத்துக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க. நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவ எடுத்துக்கோங்க. இவங்கலாம் அதிகம் படிக்கல. ஆனா என்ன ஆனாங்க? இந்த உலகத்துல அவங்கவங்க துறையில எவ்வளவோ பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? படிப்பு மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. இப்போ நீங்க கொஞ்சம் படிப்புல தடுமாறி இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில தடுமாறல. வாழ்க்கையில தடுமாற மாட்டோம். புரியுதுங்களா? நம்பிக்கையோட உழைப்போம். தைரியமா இருப்போம். யார பார்த்து பயப்படாதீங்க. யாராவது உங்கள கிண்டல் பண்றாங்களா? மார்க் கம்மியாயிருச்சு. அதெல்லாம் சட்டையே பண்ணிக்காதீங்க. எவனையும் அப்பா, அம்மா திட்டுறாங்க, இது பண்றாங்க. அதெல்லாம் வேணாம். அது வந்து அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு கோபம், அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம். அது சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? நம்ம இப்ப இருக்கிற நிலைமை கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு, இப்ப கஷ்டப்படுறவன் அந்த 10, 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா கூட மாறலாம். புரியுதுங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க. அது மாரி லட்சாதி லட்சம் பேர் வந்து ந படிப்புல அந்த அளவுக்கு ஷைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஷைன் பண்ணுவாங்க. அதனால இது ஒண்ணு தான் நமக்கு வாழ்க்கை. இது ஒண்ணு தான் நமக்கு முடிவு அப்படின்னு நெனச்சு, நீங்க எதுவும் யோசிக்கக் கூடாது. தவறாவே யோசிக்கக் கூடாது. புரியுதுங்களா? அ நமக்கு வெற்றி இன்னும் நெறைய இருக்கு. நம்மளோட பயணம் பெருசு. அப்படி நெனைங்க. என் செல்லங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. வருத்தம் இருக்கக்கூடாது. எத நெனச்சும் குழம்பக்கூடாது. வெற்றி நமதே.